என்னைக்காவது நம்ம வந்துட்டு சுவிசேஷம் நான் சொல்லாம விட்டுட்டேனே, ஐயோ பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிச்சிருக்கோம். வாழ்க்கையில தகுதி பெற்றுடணும், அதை செஞ்சிடணும், இப்படி ஆயிடணும், நிறைய பிளான் பண்றோம்ல. என்னைக்காவது ஆண்டவர் என்ன பயன்படுத்துற மாதிரி எனக்குள்ள ஒரு வளர்ச்சி வேணும் யோசிச்சிருக்கிறோம். தேவையில்லாத 2 விஷயங்கள், தேவைப்படுற 4 விஷயம். இதை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வராம உன்னை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அநியாயத்தை விட்டுரு, வாலிபத்திற்குரிய இச்சைகளை விட்டு. அது வாலிபர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்குது. தேவைப்படுற 4 காரியங்கள் தனியா இல்ல, டீமா சேர்ந்து சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுவர்களுடனே சேர்ந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த கேரக்டர் குவாலிட்டி உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஆண்டவர்னு பயன்படுத்த இருப்பேன். இதை பயன்படுத்தாம பாஸ்டர் போல் நானும் சுவிசேஷம் சொல்லணும்னு அழைப்பு புரியாம, அர்ப்பணிப்பு இல்லாம, சுவாப மாற்றப்படாம, அநியாயத்தை விட்டு விலகாம, ஒரு ஆர்வ கோளாறுல நீயாவே பண்ணிக்கிட்டு இருந்தனா, உன் வாழ்க்கையில விடுதலை இல்லாத காரணத்தால இந்த பாவம் வெளியே தெரிய வரும்பொழுது அது ஆண்டவர் நாமம் தூஷணமாய் போயிடும். ஜாக்கிரதையா எச்சரிப்பாரு. கர்த்தர் உன்னை பயன்படுத்தட்டும்.